தமிழ்நாடு மின் வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளின் துணை இல்லாமல் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருக்க முடியாது என்று கூறியிருக்கும் பாமக தலைவர் அன்புமணி, ஊழலுக்கான ஆதாரங்களை மறைக்க மிகப்பெரிய சதி நடந்திருக்கலாம் என சந்தேகம் எழுவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருப்பதாக அன்புமணி தெரிவித்திருக்கிறார். அரசு துறை அலுவலகத்திலிருந்து மிக முக்கியமான தரவுகள் திருடப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நிலக்கரி கொள்முதல் ஒப்பந்தங்கள் குறித்த தரவுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருப்பதாக அன்புமணி சுட்டிக்காட்டியிருக்கிறார். மின்சார வாரியத்தில் நடைபெற்ற ஊழல்களுக்கான ஆதாரங்களை அழிக்க சதி நடந்திருக்கலாம் என ஐயங்கள் எழுகிறது என்றும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டதாக கூறப்படும் போதிலும் இதுவரை 8 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனதாக மட்டுமே புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இருந்து 18 ஹார்ட் டிஸ்குகள் தரவுகள் திருட்டு நடந்திருப்பது ஊழல் ஆதாரங்களை அளிக்க சதியா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதனை உடனடியாக விசாரிப்பதற்கு ஆணையிட வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் கணினிகளில் மிக முக்கியமான தரவுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டிருப்பதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகளில் நிலக்கரி கொள்முதல் ஒப்பந்தங்கள், ஏற்கனவே நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பான தரவுகள் சேமித்து வைக்கப்பட்டிருந்தன என்பதால் மின்சார வாரியத்தில் ஏற்கனவே நடைபெற்ற ஊழல்களுக்கான ஆதாரங்களை அளிப்பதற்காக நடந்த சதியாக இருக்கக்கூடும் என்று ஐயங்கள் எழுந்திருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் 18 ஹார்ட் டிஸ்குகளில் திருடப்பட்டதாக கூறப்படும் போதிலும் இதுவரை 8 ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனதாக மட்டுமே காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும், உண்மையில் 18க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போயிருக்கலாம் என்றும் கூறப்படுவதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் மிக முக்கியமான 10 அரசு அலுவலகங்களை பட்டியலிட்டால் அது மின்சார வாரிய தலைமை அலுவலகம் கண்டிப்பாக இடம்பெறும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அலுவலகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாகவே கண்காணிப்பு கேமராக்கள் வேலை செய்யவில்லை என்றும், தரகர்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க கூடாது என்பதற்காக திட்டமிட்டு இவ்வாறு செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பதாகவும் அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அதிக ஊழல் நடைபெறும் துறைகளில் மின்துறை மிகவும் முக்கியமானது எனவும், அதனால் மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகளை திருடியவர்கள் யார், அதற்கான காரணம் என்ன, ஊழல்களுக்கான ஆதாரங்களை அளிப்பதற்கானதான் இவ்வாறு செய்யப்பட்டதா, 5 ஆண்டுகளுக்கு மேலாக கண்காணிப்பு கேமராக்கள் செயல்படாதது ஏன் என தமிழ்நாடு அரசு விசாரணை நடத்த வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை வைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.